மனம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்திலேயே அந்த தன்மை இருக்கு. எது பார்த்தாலும் கடவுள் மாதிரியே தெரியும், ஆனால் கடவுள் இல்லை. அது நேச்சராக கிடைக்கிது. அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்க, கலியுகம், ஜாக்கிரதையாக கிடக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். நல்லவன் கூட கெட்டு போவான், நல்ல பொருள் கூட கெட்டு போகும். அங்கே தண்ணி கூட மாசடைந்து போகும், மண்ணு கூட மாசடைந்து போகும். நல்லா வாழ்ந்த மனிதன் கூட கெட்டு போவான். பிறருக்கு உதவணும்னு நினைக்கிறவன் கூட பிறருக்கு உதவ மாட்டான், சோத்துல கூட சுண்ணாம்பு போட்டுருவான். அப்படிங்கிற காலம் இந்த காலத்தில் இருந்து. அப்போ அந்த ரேடியேஷனை தான் நம்ம சுவாசிக்கிறோம், அந்த ரேடியேஷனில் தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ அந்த ரேடியேஷன் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் தத்தளிக்கிறதுக்கான காரணம். இதுதான் மெயின். ஏன்னா இந்த காலம் அப்படி தான் இருக்குங்கிறத இறைவன் முன்கூட்டியே அறிவித்து அதுக்கான வழிமுறைகளையும் கொடுத்துருக்குறாங்க. அது கடைபிடிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா நம்ம தான் அது மெயின். ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தை அதை கடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கடந்து தான் ஆகணும் ஒன்று. அடுத்தது அதை கடக்கும் போது அதுவாக மாறுறதுக்கான சூழல் உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு அதே 60% மாயையை நாமளும் சுவாசித்தோம், அதுக்குள்ளே தான் இருந்தோம். அதை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதுனால தானே மாறணும். அது கிடைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ஞானிங்கிறவன் பியூரா வரமாட்டான். அவனும் இந்த 60% மாயையில தான் பிறக்கிறான். அவனும் மீன் குழம்பு சாப்பிட்ற வீட்டில் தான் பிறக்கிறான், மீன் குழம்பு சாப்பிட்ற வீட்டில் தான் வளர்றான். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த மாயையிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்றது. புரியுதுங்களா? கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த மாயையில் இருப்பதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இதுவும் ஒரு தியாகம்தான், ஒரு போராட்டம் தான். இந்த போராட்ட காலத்திலிருந்து வெற்றி பெறதா நல்ல செயல். புரியுதுங்களா? நான் எப்படி வாழ்ந்தேன், இப்படி மாறி போயிட்டேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அருணகிரி என்ன சொன்னா, நான் எப்படி வாழ்ந்தேன், முருகா என்னை மாற்றி விட்டு போனியாடா அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, பெரும் மாயையில் இருந்த நான் மாறப்பட்டேன். அதே மாதிரி தான் பெரும் மாயையில் இருக்கிற நாம் மாற்றப்படுவோம். அதுக்கான சூழல் அமையும். இப்படி இருக்கிறவங்க மாறுறதுதான் சாதனை. ஒரு ஞானியா ஞானியாவே வேலை செஞ்சுட்டு போறது சாதனை இல்லை. அறியாத குழந்தையா, எங்கேயும் தெரியாத கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு மாயையில சிக்கி தவித்த ஒருத்தர், மீன் குழம்புக்காக தான் வந்தோன்னு நினைச்ச ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஞானியா ஆகிறது தான் பெரிய விஷயம். அதனால அது மாறுறதுக்கான சூழல், அது காலமும் இருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் எவ்வளவு பெரிய கலியுக காலகட்டத்திலையும் நிறைய மனிதர்கள் நல்ல நிலையில் வாழ்ந்திருக்கிறார்கள். சரிங்களா? அதனால நம்ம மேல ஒன்றும் குறை இல்லை, உங்க மேலே குறை இல்லை. கால சூழல் அப்படி இருக்கு, அது மாறுறதுக்கான சூழல்கள் வரும்போது அந்த பாதையில நீங்க போங்க. கட்டாயம். ஆமா, அந்த மாயைக்குள்ள போறதுக்கும் இதுக்குள்ள போறதுக்கும் அந்த சோல் அப்ப வேலை செய்யாது, மனம்தான் வேலை செய்யும். சோல் வேலை செய்ய தொடங்கிட்டா மாயையா இருக்கும். சோல் மனம் மூலியமா காட்டாது. அதுதான் சொல்றது என்னன்னா, மனம் என்பது ஒரு 60% மாயை, 60% சக்தி, 60% உயிர், 60% மாயைங்கிறது மனம். இது ரெண்டும் உலகத்துல மனிதனுக்கு உடல்லையும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். அப்ப மனம் வேலை செய்யும் போது மாயையா இருக்கும், சோல் வேலை செய்யும் போது மாயையிலிருந்து விடுபடும். புரியுதா? பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி தான் அது. ஒரு பாசிட்டிவ் தன்மை உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா போதிய அந்த செயல்பாடுகள் செயலுக்கு வராதனால நெகட்டிவ் தன்மையில வாழ்றோம். பாசிட்டிவ் தன்மையை செயல்பட விடாம வச்சிருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்கள, நான் நல்ல டேலண்டான ஆளு, எனக்கான களம் அமையல,
இப்போ எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், அவன் தொழில் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டுவேன், என்னை நம்ப மாட்டுறாங்க எங்கள் வீட்லேன்னு சொல்லுவோம்ல. இப்போ எனக்கான ஒரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டான், கொடுத்தா ஏன்னா நான் ஜெயிச்சு காட்டுவேன். எனக்கான ஒரு மேட்ச் கிடைக்கல, கிடைச்சா நான் ஆடி ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்ல. ஆனால் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் மாயை. அந்த காலம் அவனை காக்க வச்சிடும். அப்போ அவனுக்கான சோல் தீவிரமாக வேலை செய்யும் போது அந்த மாயையிலேருந்து விடுபட்டு வந்து ஒரு நாள் ப்ரூவ் பண்ணுவான். தியானம் பண்ணினாலும் பண்ணலைனாலும் இதை சாதிக்க முடியும். வெறும் தியானத்தினாலே சாதிச்சிட முடியும்னு நான் சொல்ல வரல. தியானம் இல்லாமையே இது நிகழும். இயற்கையாகவே இறைவனுடைய படைப்பு எப்படின்னா, சாமி கும்பிடாதவன் கூட இதுல இருந்து விடுபட்டு வர முடியும். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற ரகசியம். தியானங்கிறது அடிஷனல், அது வேற, அதோடைய தாற்பயம் வேற. அதனால தியானத்துல மட்டுமே இறைவனை அடைய முடியுங்கிறதெல்லாம் இல்லை. அதையும் நல்லா புரிஞ்சுக்கும். தியானத்தால மட்டுமே இறைவனை பார்த்திட முடியும் அப்படிங்கிறது இல்லை. இறைவன் என்பது தியான வடிவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத அதை உணர்த்துறார். அந்த தியானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா காலகட்டத்துக்குள்ளேயும் இறைவனாக நம்மளை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு இறைவனுடைய சிம்பிள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பிறையையோ இல்லை கர்த்தருக்கு உள்ள அந்த அந்த இது சிலுவையையோ முருகனுக்கு உள்ள வேலையோ சொல்றோம். அந்த மாதிரி இறைவனுடைய அந்த வடிவம் வந்து தியானம். இறைவன் என்பவரே சூட்சமம் தான். ஆமா. அப்ப அந்த தியானம் வந்து தியானம் பண்ற இடத்துல அந்த சூட்சமம் வந்து அப்படியே நிற்கும். இப்ப நீ தியானம் பண்ணா என்னன்னா, நீ ஒரு உருவமா அப்படியே உன்னையே மறந்து போய் உட்காந்துருவ. அதே மாதிரி அந்த சூட்சமே அப்படியே வந்து நின்றோம், அசைவற்று வந்து நின்றோம். அசைவற்று நின்றா சமாதி அவனை கொடுக்கும். அப்ப சூட்சமம் உள்ள போய் வந்து அந்த காற்ற வேலை செஞ்சா அது வாசியா மாறும். இப்படி எல்லாம் பல சூழல்கள்ல அது இருக்கு. அதனால நம்ம தியானத்தை பழகிறது, தியானத்தை கத்துக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். தியானம் வராத போதும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதனால இறைவனை அடைய முடியாதுன்னு வருத்தப்பட வேண்டாம். அது வருத்தப்பட தேவையில்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரிதானே? இப்ப என்னன்னா, காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே புனிதம் அடையணுமா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சூழல் இருக்கு. சமயத்துல காலமே வந்து புனிதம் அடைய முடியாத ஒரு சூழல்ல நின்றோம். அதுதான் கர்ம வினையோட செயல்பாடுகள்ங்கிறது. இந்த புனிதம்ங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, அவ்வளவு சாமானியமா நிகழ்றது கிடையாது. அதெல்லாம் ஒரு நேச்சரோட சம்பந்தம்னா அது என்னன்னா, இயற்கையா நிகழ்றது அப்படிங்கறத சொல்லுவாங்கல்ல. அது இயற்கையா நிகழ்றதுன்னு கூட சொல்லாம அது ஒரு பயணத்துல நிகழ்றது, அது ஒரு டிராவல்னு சொல்லலாம். அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, காலம்னு சொல்லப்படுறதுக்கு என்னன்னா, காலமே புனிதம் இல்லாம தான் இருக்கும். அப்ப காலம் சொல்லல என்னன்னா அது புனிதமாக்கிக்கொள்ளும். அப்ப ஒரு மனிதனே என்ன பண்ணுவான்னா, பிறந்து அந்த சுழற்சியில போக 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 அவன் புனிதமாகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். வெகு சிலருக்கு என்னன்னா, அந்த அவன் பிறப்பே புனிதமா பிறக்குவான், வெகு சிலர். அப்ப அவனுக்கு என்ன ஆகும்னா, அந்த புனிதத்துவம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த சுழற்சியே உதவும். இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கு. அப்ப இந்த ஒரு சுழற்சிக்குள்ளதான் எல்லாமே நிகழும், எல்லாத்துக்குமே இருக்கிறது. அப்ப காலத்துக்கு தன்னையே வந்து ஒரு தீய சக்தியாக, அதான் சொல்றது, கடவுளே என்ன பண்றாருன்னா, கடவுளை சுத்தியே மாயை இருக்கும். அந்த மாயையை அண்ட விடாம அவர் வச்சிருப்பார். அப்ப அதுதான் சொல்றது, எந்த உலகத்துல படைக்கப்பட்டாலும் நன்மை தீமை அப்படிங்கிறதும் மனித குலத்துக்குள்ள இருக்கும். அந்த நன்மை தீமையை ஒரு காலகட்டத்தில் நம்ம கடந்துதான் ஆகணும், தெரிந்துதான் ஆகணும். இப்ப இந்த பில்லி சூனியெல்லாம் இருக்கு, கடவுளுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது, அது இருக்கு. அதுல அதையும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளணும், அதையும் ஒரு மனிதன் கடக்கணும், அனுபவிச்சுதான் ஆகும். சில விஷயத்தை அனுபவிக்கிற விஷயத்த அனுபவிக்கணும், சில விஷயத்தை அனுபவித்த விஷயத்திலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி போடும். இது பேர் தண்டனை கிடையாது. ஒரு சாலையில நடந்து போறோம், அந்த சாலைக்குள்ள இருக்கிற நிகழ்வுகள் மாதிரிதான்.
ஒரு பள்ளமாக இருக்கும், மூடாக இருக்கும், அது மாதிரி ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில மாதங்களில், சில வருடங்களில் சில சூழல்களை கடக்கணும். சில ரொம்ப க்ளோஸான நண்பர்களை சந்திப்போம், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சில தீய சக்தி மனிதர்களையும் சந்திப்போம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம கடந்து தான் போயாகும். ஆனால் ஒரு மனிதன் நிரந்தரமாக ஒரு பொருளிலே, ஒரு செயலிலே அகப்பட மாட்டான். ஆனால் வாய்ப்புகள் நிறைய வழங்கப்படும். அந்த சமயத்தில் அவனே கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்படும்.